ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தஸ்மை மிருணாள தவலேன சஹஸ்ரசீஷ்ணா. தஸ்மை மிருணால தவலேன சஹஸ்ரசீர்ஷ்ணா. रूपेण बद्ध नुतिसिद्धगणावृतेन. रूपेण बद्धनुतिसिद्धगणावृतेन. प्रादुर्भवन्नचिरतो नुतिभिः प्रसन्नो. प्रादुर्भवन्नचिरतो नुतिभिः प्रसन्नो. दत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात. दत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात. तस्मै मृणाल धवलेन सहस्रशीर्ष्णा. रूपेण बद्ध नुतिसिद्धगणावृतेन. तस्मै मृणाल धवलेन सहस्रशीर्ष्णा. रूपेण बद्धनुतिसिद्धगणावृतेन. प्रादुर्भवन्नचिरतो नुतिभिः प्रसन्नो. दत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात. प्रादुर्भवन्नचिरतो नुतिभिः प्रसन्नो. दत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். நுதிபிகி அவனுடைய துதிகளால், பிரசன்னக நீங்கள் மனம் மகிழ்ந்து, அச்சிராதக மிக விரைவிலேயே, தஸ்மை அவனுக்கு, மிருணாள தவலேன தாமரை தண்டு போல் வெண்மை நிறம் கொண்டதும், சஹஸ்ரசீஷ்ணா 1000 தலைகள் உடையதும், பத்த நுதி சித்தகண துதித்து வணங்குகின்ற சித்தர் கூட்டங்களால், ஆவிருதேன சூழப்பட்டதுமான, ரூபேண ஆதிசேஷனுடைய திருவடிவில், பிராதுர்பவன் தோன்றி, ஆத்ம தத்துவம் தத்வா ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து, அனுகிரஹ்ய அருள் செய்து, திரோததாத்த மறைந்து விட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தஸ்மை மிருணாள தவலேன சஹஸ்ரசீஷ்ணா. ரூபேண பத்த नुतिसिद्धगणावृतेन. प्रादुर्भवन्नचिरतो नुतिभिः प्रसन्नो. दत्त्वात्मतत्त्वमनुगृह्य तिरोदधात. சித்திரகேதுவின் ஸ்தோத்திரங்களாலும் தியானங்களாலும் பகவான் மகிழ்ச்சியடைந்து அவன் முன் தோன்றினார். ஆதிசேஷனாக அவருடைய திருவுருவம் தாமரை தண்டினைப் போல வெண்மை நிறத்துடனும் 1000 தலைகளுடனும் இருந்தது. சித்தர்களின் கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சித்தர்களெல்லாம் பகவானை ஸ்தோத்திரங்களால் துதித்து வணங்கி கொண்டிருந்தனர். ஆதிசேஷ வடிவிலிருந்த நீங்கள் சித்திரகேத்துவருக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்துவிட்டு மறைந்தீர்கள் என்று பட்டத்திரிகள் கூறுகிறார்.